என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 18ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நல்ல காரியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 10:28 முதல் 33 வசனங்கள் முடிய. எந்த ஜனத்திலாயினும் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்போஸ்தலர் 10:35. 28ஆம் வசனத்தை குறித்து நேற்றே சிந்தித்தோம். இருந்தாலும் அதில் ஒரு சிறிய கூடுதல் வெளிப்பாடு. பேதுரு தரிசனம் கண்டதோடு ஒரு சத்தத்தை கேட்கிறார். இருமுறை கேட்கிறார். அந்த சத்தம் அவரிடம் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாதே என்று கூறவில்லை. 11 முதல் 16 வரையிலுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆனால் அந்த தரிசனமும் சத்தமும் பேதுருவுக்கு உணர்த்த வேண்டியதை தேவன் பேதுருவுக்கு உணர்த்தி விட்டார், காண்பித்து விட்டார். இன்று நாம் இப்படி தரிசனங்களையும் சத்தங்களையும் காண்பதும் கேட்பதும் இல்லை என்றாலும் பல வேத வசனங்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு ஆழமான சத்தியங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். உணர்ந்து கொள்ளும் ஞானத்தையும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை பாதிக்கும் காரியங்களை, நம்மை சூழ நடக்கும் காரியங்களை உன்னிப்பாய் கவனித்து சிந்தித்தால் தேவன் நமக்கும் நல்ல ஆழமான சத்தியங்களை உணர்த்துவார். யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுருவும் மற்றும் சிலரும் சேர்ந்து செசரியா பட்டணத்தில் உள்ள கொர்நேலியுவின் வீட்டிற்கு போகிறார்கள். கொர்நேலியுவும் பேதுருவும் நடந்த காரியங்களை தேவதூதன் மற்றும் தரிசனங்கள் மூலம் உணர்த்தப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது கொர்நேலியு, நீர் வந்தது நல்ல காரியம் என்கிறார். கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக்குவது நல்ல காரியம் என்பதை நாமும் அறிந்து கொள்வோம். அத்துடன் கொர்நேலியுவும் அவருடைய உறவின் முறையாரும் அவருடைய விசேஷித்த சிநேகிதரும் கூடியிருந்த இடத்தை அவர் தேவ சமூகம் என்கிறார். நிச்சயமாக அது தேவாலயம் அன்று. தேவனாலே கட்டளையிடப்பட்டவற்றை கேட்கும்படி அவருடைய பிள்ளைகள் கூடியிருக்கும் இடமே தேவ சமூகமாயிற்று. 2-3 பேர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடியிருக்கும் இடத்திலே அவர் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இப்படிப்பட்ட தேவ சமூகத்தை நாம் இருக்கும் இடங்களில் நாமும் உண்டாக்கலாமே. இன்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு காண்பிக்கிறார், உணர்த்துகிறார். உணரும் ஞானம் நமக்கு வேண்டும். இன்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு காண்பிக்கிறார், உணர்த்துகிறார். உணரும் ஞானம் நமக்கு வேண்டும். ஜெபம். தேவனே, என் இல்லம் உம் சமூகமாக வேண்டும். நீர் பேசுவதை உய்த்துணரும் ஞானம் எனக்கு வேண்டும். ஆமேன்.